69% இடஒதுக்கீடு. அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்களுக்கான 69% இடஒதுக்கீடை வந்து அன்றையே வந்து உச்சநீதிமன்றம் தடை போட்டிருந்தாங்க. 50% மேலே வந்து இருக்கவே கூடாது இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி. எல்லா மாநிலத்தையுமே அதை ஃபாலோ பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கலைஞர் அவர்கள் முடியவே முடியாது, எனக்கு 69% வேணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அதை அமலுக்கும் கொண்டு வந்தார். இன்னைக்கு டேட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு அமலில் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நீங்கள் கூகுள் கூட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை. உழவர் சந்தையை வந்து என்ன பயன்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் நேரடியாகவே மக்களுக்கு வந்து அதை வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சந்தையை வந்து உருவாக்கி கொடுத்தாரு நம்மளுடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யாரு? கலைஞர் அவர்கள். அதையும் மறந்துடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் 133 அடி திருவள்ளுவர் சிலையை வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்து நம்ம ரொம்ப ரசிச்சிருப்போம். கன்னியாகுமரியோடைய அடையாளமாகவே அதுதான் திகழ்ந்துட்டு வருது. அப்படியேப்பட்ட அந்த சிலையை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சிகள் செய்யும் போது அதை முன்னெடுத்தவர் வந்து கலைஞர் அவர்கள் தான். அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. அதை யாரும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து கலைஞர் அவர்களால் நிறைவேற்றப்பட்டது.